மாதுரோயாவிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் பஸ் ஒன்றும் மேல்சிரிபுரவிலிருந்து குருநாகல் நோக்கி பயணித்த மற்றொரு தனியார் பஸ் ஒன்று மோதியதில் விபத்து இடம்பெற்றுள்ளது. மேல்சிரிபுரவிலிருந்து பயணித்த பஸ் தோராயாய பஸ் தரிப்பிடத்தில் நிறுத்தப்பட்டு பயணிகள் இறக்கிக் கொண்டிருந்த போது அதே திசையிலிருந்து வருகை தந்த மற்றைய பஸ் வேக கட்டுப்பாட்டை இழந்து நிறுத்தப்பட்டிருந்த தனியார் பஸ்ஸில் மோதி விபத்துக்குள்ளானது. இதனையடுத்து நிறுத்தப்பட்டிருந்த பஸ் வீதியை விட்டு விலகி அருகிலிருந்த மாமரத்துடன் மோதியதாக சம்பவத்தை நேரில் கண்டவர்கள் தெரிவித்தனர். நான் அருகில் வரும்போதே உள்ளே இருந்த மக்கள் கூக்குரலிட்டனர். அப்போது வீதியில் மக்கள் நடமாட்டம் இல்லை. பஸ்ஸில் ஏறி அதில் உள்ளவர்களை வேகமாக வெளியே எடுத்தோம். அங்கு பார்த்தால் பலர் கையெடுக்க தொலைபேசியில் விபத்தை வீடியோ எடுத்துக் கொண்டிருந்தார்கள். நான் அவர்களை திட்டினேன். இங்கே வீடியோ எடுத்துக் கொண்டிருக்காமல் சிக்கியுள்ள மக்களை காப்பாற்ற வாருங்கள் என்று தெரிவித்தேன். அவ்வாறு நாம் அவர்களை வெளியே எடுக்க ஆரம்பித்த நிலையில் ஒருவர் இறந்த நிலையிலேயே இருந்தார். பலர் மூச்சுவிட முடியாமல் தடுமாறிக் கொண்டிருந்தனர். விபத்தில் காயமடைந்த 28 பேருக்கும் அதிகமானோர் குருநாகல் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். அதில் படுகாயங்களுக்குள்ளாகியிருந்த 4 உயிரிழந்தனர். அவர்களது அடையாளம் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை. உயிரிழந்தவர்களில் பெண் ஒருவரும் உள்ளடங்குகிறார். ஏனையோர் குருநாகல் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதோடு அதில் 4 நிலைமை கவலைக்கிடம் என வைத்தியர்கள் தெரிவிக்கின்றனர். காயமடைந்தவர்களில் அதிகளவானோர் மாதுரோயாவிலிருந்து வருகை தந்த தனியார் பஸ் வண்டியில் பயணித்தவர்கள் என போலீசார் தெரிவித்தனர். இவ்விபத்தை அடுத்து 2 பஸ் வண்டிகளுக்கும் பலத்த சேதம் ஏற்பட்டது. අද උදෑසන 4:45ට පමණ කුරුණෑගල දඹුල්ල මාර්ගයේ තෝරයාය ප්‍රදේශයේ සිදු වූ බස් රථ අනතුරකින් පුජ්‍යලයන් 4ක් මිය ගොස් இன்று காலை 4:45 அளவில் குருநாகல் தம்புள்ளை வீதியின் தோராயாய பகுதியில் இடம்பெற்ற பஸ் விபத்தில் 4 உயிரிழந்ததோடு 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். பயணிகள் போக்குவரத்து பஸ் ஒன்று பயணிகளை ஏற்றுவதற்காக வீதியில் நிறுத்தப்பட்டிருந்த போது பின்புறமாக வந்த பஸ் ஒன்று அந்த பஸ்ஸின் பின்புறத்தில் மோதியதில் விபத்து நேர்ந்துள்ளது. பின்புறமாக வந்த பஸ்ஸின் அதிக வேகமே இந்த விபத்துக்கான காரணம் என இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. உயிரிழந்தவர்களில் 3 ஆண்களும் ஒரு பெண்ணும் உள்ளடக்கம். දොරටියා පොලිස් ස්ථානය මගින් මේ වන විට සිදු කරමින් පවතී.